ராஜா கூறினார், ராமன், இது ஒரு தந்திரமான சூழ்நிலையாக தெரிகிறது. அந்த விவசாயி கிணற்றை வாங்கிவிட்டார். ஆனால் விற்றவரோ தண்ணீர் அவருடையது என்கிறார். நாம் என்ன செய்யலாம்? தெனாலி சிறிது நேரம் யோசித்து கபடத்துடன் புன்னகைத்தார். அரசே, அந்த பணக்காரனை அழையுங்கள். நான் இதை இப்போதே தீர்க்கிறேன். அந்த பேராசை கொண்ட மனிதன் பெருமையுடன் நம்பிக்கையுடன் வந்தான். ஆமரசே, நான் கிணற்றைதான் விற்றேன், அதில் உள்ள தண்ணீரை அல்ல. அந்த தண்ணீர் என்னுடையதுதான். தெனாலி மெதுவாக தலையசைத்து கூறினார், ஓ அப்படியா? நீங்கள் கிணற்றை மட்டும்தான் விற்றீர்கள், அதில் உள்ள தண்ணீரை அல்ல. பணக்காரர் கூறினார், ஆம், மிக சரி. தெனாலி மீண்டும் சிரித்து கூறினார், நல்லது, அப்படியானால் கிணறு அவருடையது. அதற்குள் உங்கள் தண்ணீரை, அதாவது வேறொருவருடைய சொத்தில் உங்கள் தண்ணீரை வைத்துள்ளீர்கள். அவை முழுவதும் ஆர்ப்பரித்து சிரித்தது.